நம்ம சிவன் தந்தை கையில் ஒரு திருவோடு இருக்கும். திருவோடு சிவன் தந்தை ஏன் கையில் ஏந்திருக்காரு தெரியுமா? நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே அதில் போடுறதுக்கு தான். சிவன் தந்தை அந்த திருவோடை ஏந்துறாரு. உங்களோட பாவங்கள் எல்லாம் இந்த திருவோடில் போட்டுருங்க. இனியும் நீங்கள் பாவம் செய்யாமல் இருங்க. ஏன்னா நான் உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன். கர்மாக்கள் உங்களை எதுவுமே செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. நானும் கட்டளை போட்டு தான் உங்களை பாதுகாத்து வச்சிட்ருக்கேன். ஆனாலும் அந்த கர்மாக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா? அந்த தர்மத்தை யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். சிவனாக இருந்தாலும் நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாரு. அதனால தான் இது வரைக்கும் நீங்கள் செய்த பாவம் எல்லாமே இந்த திருவோடில் போட்டுருங்க. என்கிட்ட பாவங்கள் எதையதையே நான் அழிக்கிறேன், கெட்டதை மட்டுமே நான் அழிக்கிறேன், இந்த பாவத்தையும் நான் அழிச்சிடுறேன். இந்த திருவோடில் உங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் போட்டுருங்க. இனியும் இதுக்கப்புறமும் நீங்கள் எந்த பாவமும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் இருங்க. சிவன் அருளாலே நம்ம இன்றைக்கி நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நமக்கே தெரியாமல் ஏதோ நம்ம பாவம் செஞ்சுருந்தாலும், நம்ம முன்னோர்கள் செஞ்சுருந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி சிவனை வணங்கும் போது மேலே இருக்க முன்னோர்களும் மனசாந்தி அடைவாங்க. அவங்களுக்கும் முக்தி கொடுப்பாரு நம்ம சிவன் தந்தை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சங்கதிகள், நமக்கு முன்னவங்களும் நல்லா இருப்பாங்க, நமக்கு பின்ன வரவங்க நம்மளோட சங்கதிகள், அவங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் நம்ம சிவன் தந்தை. பாவம் செய்யாமல் நம்ம இருக்கிறதுக்கு சிவன் தந்தையை நம்ம வணங்கணும். சிவன் தந்தையை நம்ம நினைக்க நினைக்க ஓம் நமச்சிவாயான்னு நம்ம சொல்ல சொல்ல நமக்கிட்ட இருக்க எல்லாம் கெட்டதும் போயிடும். எந்த பாவமும் நம்மளை அணுகாமல் இருக்கும். எப்போவுமே நம்ம தர்ம சிந்தனையோடு இருக்கணும். எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட யாராவது ஒரு உதவின்னு கேட்டாங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம். சிவன் தந்தை பேரை சொல்லி ஓம் நமச்சிவாயா, எங்களால் இன்றைக்கி இதுதான் முடியும், நான் மனசார நான் உங்களுக்கு செய்கிறேன்னு நம்ம மனசு சிவனை உணர்ந்து நம்ம உதவி செய்யணும். முடிஞ்ச உதவி செய்யலாம், ஆனால் உபத்திரம் மட்டும் செய்யாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம சிவன் தந்தை நம்ம பாவத்தை எல்லாம் கையேந்தி வாங்கிக்கிறார். அவர் அன்புக்கு நம்ம கட்டுப்பட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கை வெளிச்சம் ஆகிறதுக்கு சிவன் தந்தை எப்போவுமே எக்கணமும் தியானிக்கிறார், தியானத்திலே இருக்கார். அவர் எந்த ஒரு சந்தோஷத்துலேயும் அவர் கலந்துக்கிறது இல்லை. அவருக்கு தெரிந்ததெல்லாம் முக்தி கொடுக்குற வேலை தான். எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் தான் நம்ம தந்தை. சிவன் தந்தை நம்ம என்றைக்குமே வணங்குவோம். ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.